ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் மினிமம் 10th 12th டிப்ளமோ அல்லது கிராஜுவேட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸோ அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31 ஜூலை 2024. அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 வாரம் டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. அதுக்கு பழைய ஃபோட்டோ ஒட்டிடாதீங்க. இதை ஒரு காரணமாக வச்சும் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ புது ஃபோட்டோவாக ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேபிட்டல் லெட்டர் தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணாதீங்க. மூணாவது உங்களுடைய ஜெண்டர், ஆண் பெண் எதுவோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இந்த வேலைவாய்ப்புக்கு. மூணாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி. அது எதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/6/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ். ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அண்டுன்னு போட்டு உங்களுடைய வயது 1/6/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் தி பேரண்ட் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் கார்டியன், இதில் எந்த நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி சார்ந்தவங்க, இந்தியன் நேஷ்னாலிட்டி, அது நம்ம தமிழக மக்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ கிராஜுவேட் முடிச்சிருக்கேன்னா கிராஜுவேட் படிச்சிருக்கேன், எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிளாஸில், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா என்ன அப்படிங்கிற டிஸ்டிங்ஷனா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ரீசெண்டாக இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எட்டாவது, முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். எங்கே வேலை செஞ்சீங்க, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட செப்பரேட்டடாக ஒரு ஷீட் ஒன்று நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், ரெண்டாவது நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டியூஷன், அதே மாதிரி ஃப்ரம் டு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செய்கிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய டெசிக்னேஷன், அங்கே உங்களுடைய வேலையின் பெயர் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரிமார்க்ஸ், ஏன் அங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக, சில கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள். மேபி உங்கள் மொபைலுக்கு கூப்பிட்றப்ப உங்களோட ரீச் பண்ண முடியல அப்படின்னா மெயில் கூட பண்ணலாம். அந்த ரீசனுக்காக மறக்காமல் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் அட்ரஸ் ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், ஒர்க் ஷாப் நீங்கள் படித்தது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கிளாஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணால் அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா ஐ சர்டிஃபை தட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த பொசிஷன் ஆஃப் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட், ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்னைக்கு அனுப்புகிறீங்க, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இருந்தால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் இல்லது கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இதில் உங்களுக்கு படிச்சுட்டு மினிமம் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக டைமிங் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் வைஸ் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும். எல்லா நாளும் காலையில் போய்ட்டு சாயந்தரம் வர மாதிரி இருக்காது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், கூடவே உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகளுக்கும் ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ், பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் ஷிஃப்ட் டைமிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணிக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 விதமான பதவிகள். இந்த எல்லா வேலைவாய்ப்புகளுக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை வச்சுக்கோங்க. அதுக்கு கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க அட்ரஸ் தான். டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd ஃப்ளோர், அடிஷ்னல் பில்டிங் ஆஃப் கலெக்டரேட், மதுரை 20. மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இந்த வேலைவாய்ப்பு. ஸோ தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.